வணக்கம். அனைத்து வியூவர்ஸ்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு நண்பர்களுக்கும் எங்கள் வேப்பம்பட்டில் இருக்கும் பாலம் அமைக்கும் பணியில் இருந்து நாங்கள் முன்பு ஒரு சிறு தொகுப்பை அளித்துள்ளோம். அதற்கு தொடர்ச்சியாக மற்ற ஒன்று இப்பொழுது காணலாம். இது டன்லப் நகரிலிருந்து நம்ம வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் வழி. இது முதல்ல நம்ம டன்லப் நகரை உள்ளே போய் பார்த்தோம். அந்த அரவிந்தா ஸ்கூலு இதெல்லாம் பார்த்தோம். இப்போ டன்லப் நகர்லேருந்து மறுபாதிலேருந்து மெயின் ரோடு வர வழி, வேப்பம்பட்டு மெயின் ரோடுக்கு வர வழி இதுதான் நம்ம பிரிட்ஜி வேலை நடக்கிறது. அந்த வழி டன்லப் நகருக்கு வழியாக உள்ளே வர்ற வழி இது. நம்ம திருவள்ளூர்லேருந்து டன்லப் நகராக நம்ம வேப்பம்பட்டு பிரிட்ஜி மேலே ஏறி உள்ளே வந்தோம்னா நம்ம பெருமாள்பட்டுக்கு வர வழி அது. இப்போ அந்த பக்கம் வேலை பாதி முடிஞ்சு இப்போ ரோடு நம்ம திருவள்ளூர் டு ஆவடி போகிற ரோடு மேலே பால வேலை நடந்து கொண்டு இருக்குது. இந்த வேலைக்கு அனைத்து நபர்களும் பக்கத்துணையாக இருந்து இதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பாலம் இப்போ பார்க்குறது நம்ம இந்த பாலத்துலேருந்து திருநின்ற ஊருக்கு போகிற வழி இது. திருநின்ற ஊர் டு வேப்பம்பட்டு அந்த ரோடு இந்த சைடில் பார்த்திங்கன்னா திருவள்ளூருக்கு போகிற வழி. இந்த சைடில் திருநின்றக்கு ஊருக்கு போகிற வழி. இங்கே நேராக இந்த வழியெல்லாம் இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் அகலம் பண்ணி இந்த பாலத்தினால அகலம் பண்ணி சரி பண்ணி இருக்கிறாங்க. இப்போ இந்த சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு போகிற வழி, நம்ம செவ்வாப்பேட்டை இதெல்லாம் போகுது. இந்த சைடு இந்த போர்டு பாருங்கள். இது செவ்வாப்பேட்டை, இது நகரி, திருவள்ளூர் அந்த சைடு போகிற வழி இது. ஆமாம், இது வேப்பம்பட்டு. அங்கே இது மேலே பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் மேலே எல்லாம் ஆட்கள் வேலை செய்கிறாங்க. பாலம் கீழே எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சைடு செவரெல்லாம் எழுப்பின்னு இருக்கிறாங்க. இப்போ அங்கே வேலை நிறைய நடந்துன்னு இருக்குது. இப்போ நிறைய பேர் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இன்னும் சில மாதத்தில் இந்த பணியை முடிஞ்சிடும். இந்த வேலையும் நம்மளுக்கு இந்த பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, எல்லாம் அந்த ஆவடி டு திருவள்ளூருக்கு போகிற பஸ் ரூட்டு. வேப்பம்பட்டில் நிறைய பேர் இப்போ வேப்பம்பட்டு குடியேற வந்துட்டாங்க மக்கள். இப்போது இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் இந்த பாலம் முடிஞ்சிச்சுன்னா இப்போ ரோடு கூட எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சைடெல்லாம் பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் கட்டி இன்னும் அற்புதமாக இருக்கும். இந்த ரோடு இன்னும் பெரிய ரோடாக இருக்கும். 100 feet ரோடு மாதிரி நல்லா இருக்கும். அந்த கடைங்களாம் இப்போ ரோட்டு மேலே கடைங்களாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அகற்றி கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். அந்த பாலம் வேலை முடிஞ்சிச்சுன்னா இந்த வேலையும் இப்போது செஞ்சிடுவாங்க. இப்போ நம்ம திருநின்ற ஊர் டு திருவள்ளூருக்கு போகிற வழியில் இந்த பாலம் வேலை இந்த சைடில் நடக்குது. அந்த பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த சைடில் ஆட்டோ ஸ்டாண்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த சைடில் போனீங்கன்னா டன்லப் நகர் போகலாம் ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நீங்கள் வேப்பம்பட்டு ரயில் நிலையத்துக்கு போகலாம். இப்போது எல்லாம் கன்சல்டு வேலை இதெல்லாம் லாரி இப்போது நிறைய வேலை கடன்னு நடந்துக்கின்னு இருக்குது. நல்லா பெயிண்டிங் வேலை இந்த வேலையெல்லாம் நடக்குது. இப்போது இந்த பாலம் இந்த ரோடு மேலே போகிற பாலம், அதாவது டன்லப் நகர் டு பெருமாள்பட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற அந்த கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மேலே நம்மளுக்கு முழு வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ அதுக்கு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஏன்னா வண்டிங்க நிறைய போயின்னு வந்துன்னு இருக்குது. பகல் நேரத்தில் தான் வேலை செய்ய முடியும், இரவு நேரத்தில் கொஞ்சம் வேலை செய்ய முடியாது. இது பாருங்க, பாலத்துக்கு அம்பத்தூர், வேப்பம்பட்டு டு அம்பத்தூர், அதாவது நம்ம திருவள்ளூர்லேருந்து வந்தோம்னா அம்பத்தூருக்கு போகிற வழி அது. அந்த வழி இந்த சைடையும் இந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இந்த வேப்பம்பட்டு அந்த ரயில்வே நிலையத்தாண்ட தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போது ஒரு 2 நாளாக கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அந்த சேரும் சகதியமாக இருக்குது.
இப்போ அந்த பாலம் வேலை முடிஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் அகலமாக பண்ணிவிட்டு இப்போது ரோட்டில் இருக்கிற இது கடைங்களெல்லாம் கூட கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி வச்சுட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அகலம் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், வசதியாக இருக்கும். ஆட்டோ ஸ்டாண்டு கூட அங்கேயே வந்துடும். ஆட்டோ கூட ஸ்டாண்டு மாதிரி போட்டு இது செய்யலாம். இப்போ வேப்பம்பட்டு ரயில் நிலையத்துலேருந்து இறங்கணுன்னு நேராக செவ்வாப்பேட்டுக்கு போகிற வழி, அப்புறமா டன்லப் நகருக்கு போகிற வழி, இந்த சைடில் வேப்பம்பட்டு புளியா மரம் போகிற வழி, எல்லா வழியும் நம்மளுக்கு ஃப்ரீயாகிடும். ரோடும் நல்லா அகலமாகிடும். முன்ன வந்து ரோடு சின்ன ரோடாக இருந்தது. ஒரு வண்டி போச்சுன்னா ஒரு வண்டி நிற்கணும் பின்னாடியே. இப்போ வந்து 2 வண்டி போகிற மாதிரி ஒரு சைடு 2 வண்டி போகலாம், அந்த அகலம் மாதிரி போட்டாச்சு. இது வந்து வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி. இங்கேருந்து நேராக போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரு இதெல்லாம் இந்த வழியாக போகலாம். இப்போது அந்த வழியை தான் கொஞ்சம் பாதை சரியில்லை, எல்லாம் இப்போ மழை பெஞ்சி சேரும் சகதியமாக இருக்குது. அந்த வழியை கொஞ்சம் பண்ணி வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ பாருங்கள், செவுரு அந்த தடுப்பு செவுரு மாதிரி அந்த பாலத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கம் ஒன் வே மாதிரி போடுறாங்க. நடுவில் தடுப்பு செவுரு. இந்த தடுப்பு செவுரு முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வழி. இந்த சைடில் போகிறதுக்கு அந்த சைடில் வரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது வந்து மெயின் ரோடுக்கு, அதான் அந்த ஸ்டேஷன்லேருந்து போகிற ரோடு, அதுலேருந்து இது தடு சைடு போடுறாங்க பாருங்கள். கட்டு வேலையெல்லாம் நடக்குது. இப்போ அந்த நடக்கிறதுனால நம்ம சர்வீஸ் ரோடு மாதிரி நம்ம போக முடியல. இப்போ வண்டியெல்லாம் வேறு குறுக்க விட்டுறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான். அது கடைக்காரங்க ஒரு பக்கம், இப்போ வேலை செய்கிறவங்க வண்டி எடுத்துன்னு வந்து இங்கே விட்டுறாங்க. நம்ம வேலை செய்யறதுக்கு, நம்ம மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு விட்டால் தான் நம்ம மக்கள் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு விடிவு காலம் வரும். அதையும் நம்ம மக்கள் அவங்களுக்கும் ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால் அந்த இடத்துல நம்ம கலெக்டர் அவர்கள் ஒரு காவல்துறையோ இல்லைன்னா நம்ம இது பாதுகாப்புக்காக கொஞ்ச நாள் போட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வேப்பம்பட்டுலேருந்து பெருமாள்பட்டுக்கு போகிற வழி, அந்த பக்கம்லாம் முடிஞ்சிச்சு வேலை. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஆனால் இது மேலெல்லாம் மேல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கீழே தான் அந்த தடுப்பு செவரை போட்டு போகிறோம் பாருங்கள். வேப்பம்பட்டு ரயில் நிலையம், ரயில் நிலையத்துலேருந்து இது பாஸ்ட்டு போகிற வழி. இந்த வந்தே பாரதம் ட்ரெயின் கூட போகுது பாருங்கள். எல்லாம் வேலையும் முடிஞ்சு இப்போது மேல் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு பெருமாள்பட்டுக்கு போகிற வழியில். இப்போ கீழே வேலை தான் கொஞ்சம் இருக்குது. அந்த தடுப்பு செவரு மாதிரிலாம் போட்டு இதுக்கலாம் மக்கள் வந்து வேப்பம்பட்டுலேருந்து பெருமாள்பட்டுக்கு இந்த ரோடு கிராசிங் பண்ணுற மாதிரி தண்டவாளத்தை கிராஸ் பண்ணுறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் இந்த தண்டவாளத்தை கடக்கதானா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஒரு சப்வே ஒன்று கட்டியிருந்தாங்க, அந்த வேலையை நடக்குது. ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இந்த பாருங்கள், இது இங்கேருந்து வேப்பம்பட்டிலேருந்து நம்ம இதுக்கு போகிற வழி, அதாவது டன்லப் நகருக்கு போகிற வழி. இங்கே பாருங்கள், வழியெல்லாம் கடை வச்சுட்டாங்க. இந்த கடையை வச்சுட்டாங்கன்னா அந்த மக்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கி எப்படி போக முடியும்? இந்த பக்கமும் ஒரு தடுப்பு செவருக்கு வேலை நடக்குது, இந்த சைட்லேயும் கடை. மக்கள் கொஞ்சம் ட்ரெயின்லேருந்து இறங்குனா வேலை விட்டு ஸ்கூல் பசங்க வேலையிலேருந்து வரவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமாகுது. இந்த மக்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா அந்த பாலம் வேலை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்காக நம்ம மக்களுக்காக அறிவுட்ட எதுனா ஒரு காவல்துறையார ரயில்வே காவல்துறையோ இதுவோ இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இதனால் நம்ம வேலை கொஞ்சம் தாமதம் ஆகின்னு இருக்குது. இந்த வேப்பம்பட்டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டில் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதுவெல்லாம் பார்க்கலாம். இந்த அடுத்த தொடரில் நான் உங்களுக்கு பின்னால் வர இதுவெல்லாம் நிறைய சொல்கிறேன். பின்னால் அந்த காலேஜுக்கு போகுது, பெருமாள்பட்டில் ஸ்ரீராம் காலேஜ் இருக்குது, அப்புறமா அங்கே மருத்துவமனை இருக்குது கவர்மெண்ட்டுது, 24 ஹவர்ஸு இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது